வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, அதனால எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல்னாவே நம்ம ஸ்பெஷல் பொங்கல் செய்யறது தான். அதில் ஸ்வீட் பொங்கல், கார பொங்கல் தான் செய்வோம். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்வீட் பொங்கலும் போட்டிருக்குது, வெண்பொங்கலும் போட்டிருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சம் காரசாரமான ஒரு பொங்கல் தான் செய்ய போகிறோம். பொங்கல் செய்யறதுக்கு நமக்கு பச்சரிசி தான் தேவை. அதுவும் பச்சரிசியில் பழைய அரிசியை விட புது அரிசி தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். அதுதான் இன்னைக்கு பச்சரிசி எடுத்துருக்குது. இது ஒரு கப்பு மாதிரி எடுத்துருக்குது. இது ஒரு 200 கிராம். அதுக்கு பாசிப்பருப்பு இதில் பாதி. இது லேசாக வாசனை வர வரை லேசாக வறுத்து இதுவும் ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் கொட்டி ஊற வச்சிடணும். கொத்தமல்லி பொங்கலுக்காக நம்ம கொத்தமல்லி ஒரு பொடி அளவு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா, அது 2 துண்டு அப்படியே உடச்சி வச்சுருக்குது. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறோம். அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பிறகு நல்லா மசிச்சா அப்படியே உடையுது. அந்த ஸ்டேஜில் இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து இதில் 1.5 கப்பு எடுத்துருக்குறோம். 4 டம்ளர் அளவில் தண்ணி ஊற்றணும். இது கொத்தமல்லி அரைச்சோம்ல, இந்த தண்ணியும் சேர்த்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். இது இருக்குது, எவ்வளோ தண்ணி இருக்குதோ அரைச்சது, அதோட கூட நான் சாதா தண்ணியும் சேர்த்து 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் பாதி உப்பாக போடலாம். திருப்பி வெந்த பின்னால் கடைசியாக ஒரு பாதி உப்பு போட்டுக்கலாம். பொங்கலுக்கு அரிசியும் தண்ணியும் அளந்து ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதை நம்ம வெயிட் போட்டு 2 விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பானையில் வச்சுருக்குறோம். இதுக்கு நெய் ஒரு 2 ஸ்பூன் மாரி ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய், ஏதோ ஒன்று உங்களுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை 2 ஸ்பூன் மாரி ஊற்றிக்கலாம். பானல் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம கொஞ்சமாக தான் போடணும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா ஒன்று போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் மாரி சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 6, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை ஒரு 4 இலை மாதிரி. இதில் இப்போ ஒரு 10 முந்திரி ஆறு மாதிரி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்துடலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி, மிளகு, சீரகத்தை இதில் சேர்த்துடலாம். இன்னும் பாதி உப்பு தான் போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அதோட கூட நம்ம உளுத்த வடையும் சட்னியும் வச்சுருக்குது. சாதாரண வெண்பொங்கல் செய்யறதை விட இது காரசாரமாக இருக்கும். அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதேமாரி இந்த பொங்கலுக்கு நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.